ஆலிவ் டிவைன் ஹீலிங் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் புத்துயிர் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். அன்பு ஹெப்ரோன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் நாம் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க இருக்கின்றோம். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கின்ற போது தேவ கிருபைக்காக நாம் காத்திருக்கிறவர்களாய் அவர் சமூகத்தில் வாஞ்சையோடு அமர்ந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் நான் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொண்டதான வேத பகுதி மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். 2 விதமான காட்சிகளை இதிலே பார்க்க முடிகின்றது. முதலாவது, பெரியதான கல் என்று பார்க்கிறார்கள். In a short duration, சில நிமிடத்துக்குள்ளே ஒரு மாற்றமான ஒரு நிகழ்ச்சியை அவர்களுடைய கண்களில் காண முடிகிறது. அதுதான் அந்த கல் தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. இந்த சம்பவம் என்னவென்றால், மகதலேனா மரியாளும் யாக்கோவின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் இயேசுவுக்கு அவரை அடக்கம் பண்ணின போது அவரை அடக்கம் பண்ணிய இடத்தை அவர்கள் கண்டிருந்தார்கள். எனவே அந்த இடத்திற்கு அதிகாலையில் சென்று கந்தவர்க்கமிடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு மிகவும் உற்சாகத்தோடு அந்த இடத்திற்கு கடந்து செல்லுகிறார்கள். எப்படியாவது ஆண்டவர் மீது வைத்த அன்பினால் இந்த நல்ல செயலை நான் செய்ய வேண்டும் என்று அதிகாலையிலே கந்தவர்க்கமிடும்படியாய் அந்த இடத்திற்கு கடந்து செல்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியும், இந்த கல்லறையிலிருந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்து போடாதபடிக்கு ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது என்பது இந்த பெண்களுக்கு தெரியும். இது இவர்களுடைய மனதில் இருந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். ஒரு புறத்தில் நல்ல செயல் செய்ய வேண்டும், இன்னொரு புறத்தில் அவர்கள் மனதிற்குள் வந்ததான காரியம், ஐயோ நாம் செய்ய வேண்டிய செயல்களை செய்ய முடியாதபடி ஒரு பெரிய கல் அங்கே மூடப்பட்டிருக்கிறதே, ஒரு பெரிய கல் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதே என்று அவர்கள் மனதிற்குள்ளே ஓடுகின்றது. இரண்டாவது ஒரு சிந்தை அவர்களிடத்தில் வருகின்றது. அதைத்தான் 3ஆம் வசனம் சொல்லுகின்றது. கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். 2 விதமான சிந்தைகளும் இவர்கள் உள்ளத்திற்குள் இருக்கின்றது. செய்ய வேண்டிய நற்கிரியை செய்ய வேண்டும், ஆனால் முன்னே இருக்கிற தடையை அவர்கள் நினைக்கின்றார்கள். ஒரு பெரிய கல் இருக்கின்றதே, யார் இதை புரட்டி தள்ளுவான், யார்தான் உதவி செய்ய முடியும் என்ற 2 சிந்தைகளோடு சென்றவர்கள் கண்டது என்னவென்றால், அந்த கல் புரட்டி போடப்பட்டு தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். இதுதான் தேவனுடைய அதிசய செயல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் இதுதான் நடக்கும் என்று சொல்லுகின்றேன். ஆண்டவரிடத்தில் பற்றுள்ளவர்களாய், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய், அவருக்காக நம்மை அர்ப்பணிக்கின்ற போது, அவருக்கு சுகந்த வாசனை கொடுக்கும்படியாய் நாம் வாஞ்சித்து முன்னேறி செல்லுகின்ற போது, நமக்கு தெரியும் இந்த உலகத்தில் தடைகள் உண்டு என்று. ஆண்டவரே, இதை என்னால் செய்ய முடியவில்லை. கர்த்தருடைய பிரசன்ஸ், அவருடைய பிரசன்னம் நம்மில் இருக்கின்றது. அப்படி இருந்தும், அவருடைய அன்பு நம்மில் இருந்தும், நாம் அவரை நேசித்தும் நாம் நினைக்கின்றதான செயல்களை செய்கிறதற்கு முடியாதபடி செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறது. ஆனால் நமக்கு முன்னே இருக்கின்ற தடையாகிய காரியங்களை நம்முடைய மன கண்களில்
இந்த பெண்களைப் போல நாமும் பார்க்கின்றோம். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. என கேட்கின்றதான அன்பு தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அநேக காரியங்களில் நன்மையான காரியங்களை செய்வதற்கு நீங்கள் எத்தனிக்கின்ற போது உங்களுக்கு முன்னிருக்கின்றதான காரியங்கள் மிகவும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு சூழலை நீங்கள் பார்க்கலாம். இது மாம்சீக கண்களிலும் நம்முடைய அவிசுவாச மனதிலும் நினைக்கின்றதுதான். முடியாது, இந்த தொழிலை நான் செய்ய முடியாது, ஏனென்றால் ஒரு பெரிய கல் இருக்கிறது, இவ்வளவு பெரிய பணம் எனக்கு தேவை இருக்கிறது, எனவே நான் செய்ய முடியாது, அத்தனை வசதிகள் எனக்கு கிடையாது, நான் தங்கி இருப்பதற்கு ஒரு வீட்டை கட்ட வேண்டும், முடியாது, அதற்குரியதான நிலை என்னிடத்தில் இல்லை. வாஞ்சை இருக்கிறது, நான் ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டும், ஐயோ நான் அதற்காக முன்னேறி செல்வதற்குரியதான வசதிகள் என்னிடத்தில் இல்லை, அதற்கு போதுமான காரியங்கள், கிருபைகள், வரங்கள் என்னிடத்தில் இல்லை. ஏதோ ஒரு தடை பெரிதாய் நமக்கு முன்னே இருந்து கொண்டிருக்கலாம். நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று ஒரு படி முன்னே வைக்கின்ற போது நம்முடைய மாம்சீக கண்களில் காண்பது இந்த மகதலேனா மரியாளும் யாக்கோவின் தாயாகிய மரியாளும் சலாமை என்பவளும் கண்டது போல அந்த கல் மிகவும் பெரிதாயிருக்கிறது என்று அவர்கள் கண்டது போல நம்முடைய கண்களும் இன்றைக்கு கண்டு கொண்டிருக்கிறது. நாமும் சொல்லுகின்றோம், எப்படி, யார் இந்த இடத்தில் எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று. ஆனால் அன்எக்ஸ்பெக்டட்லி, நாம் நினைத்திராத விதமாக யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகின்றது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வசனத்தை விசுவாசியுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளை. இந்த மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையிலையும் இந்த பெண்களுடைய வாழ்க்கையில் நடந்தது இதுதான். ஆராய்ந்து அவர்களால் பார்க்க முடியவில்லை, புரட்டி தள்ள முடியாத ஒரு பெரிய கல், that is impossible, முடியும் என்று இந்த பெண்களால் சொல்ல முடியாது. அவர்கள் 3 பேரும் சேர்ந்து உருட்டினாலும் அதை தள்ளி போட முடியாது. ஆனால் உள்ளத்திற்குள்ளே ஒரு வாஞ்சை இருந்தது. இதை கண்ட தேவன் தம்முடைய தூதனை அங்கே அனுப்புகின்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளே ஆண்டவர் மீது இருக்கின்ற ஒரு பற்று, ஆண்டவர் மீது இருக்கின்ற ஒரு விசுவாசம், கர்த்தர் மீது இருக்கின்ற ஒரு நம்பிக்கையினால் ஒரு அடி நீங்கள் முன்னே வைக்கின்ற போது பிசாசினால் காண்பிக்கப்படுகிற பெரிதான தடைகளை நீங்கள் பார்க்கின்ற போது அந்த தடைகளை முறியடிக்கும்படியாய் நீங்கள் கண்டிராமல் உங்கள் மாம்சீக கண்களுக்கு காணாத தூதனை தேவன் அங்கே அனுப்புகின்றார். ஹல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, அது எப்படி தள்ளப்பட்டது என்று இவர்கள் காணவில்லை. ஆனால் மத்தேயு சுவிசேஷத்திலே வாசிக்கின்ற போது நாம் அறிந்து கொள்ள முடியும், அங்கே ஒரு தூதன் வந்து அந்த கல்லை புரட்டி தள்ளி போடுகிறான். உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் தொங்கின தேவன் நம் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டும் என்று நினைத்து வைக்கின்ற அடிகளிலே தடைகள் வருகின்ற போது அந்த கல்லை புரட்டி தள்ளும்படியாய் தேவன் தம்முடைய தூதனை அனுப்புவார். அது யோபுவின் புஸ்தகத்தில் சொல்லி இருக்கிறதை போல அது ஆராய்ந்து முடியாததாய் இருக்கும். That is the miraculous power of God. அது எண்ணி முடியாத அதிசயமாய் இருக்கும். யார் உங்களுக்கு உதவி செய்தது என்று கேட்டால் தெரியாது. இது எப்படி நடந்தது என்று கேட்டால் தெரியாது. ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கின்ற நம்பிக்கை, உங்களுக்குள் இருக்கின்ற வாஞ்சை, ஆண்டவர் மீது வைத்திருக்கின்றதான பற்று, ஒருவேளை மாம்சீக கண்களிலே தடை உங்களுக்கு முன்னே இருப்பது போல் தோன்றினாலும் தேவன் அதை தகர்க்கும்படியாய் தம்முடைய தூதனை உங்களுக்கு முன்னே அனுப்ப போகிறார். விசுவாசிக்கிற அன்பு தேவச்சனமே, இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்திலே நீங்கள் ஒருபடி முன்னே வைக்கின்ற போது, உங்கள் காலடிகளை முன்னே வைக்கின்ற போது
சத்துருவானவன் உங்களுக்கு முன்னே தடைகளை வைத்திருப்பான் என்றால் அவைகளை உங்கள் கண்கள் பார்க்கின்ற போது, அது பார்க்கிறதற்கு முன்னமே, உங்கள் மனதில் நீங்கள் நினைக்கிறதற்கு முன்னே அதை அகற்றிவிடும்படியாய் தேவன் தம்முடைய தூதனை அனுப்ப வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு நாம் இருப்போம். நம்முடைய கண்களும் காண வேண்டியது இதுதான். அது தள்ளப்பட்டிருப்பதை கண்டார்கள். நினைவில் தோன்றியது அந்த கல் பெரிதாய் இருந்தது. நினைவில் தோன்றியது இதை யார் எங்களுக்காக புரட்டி தள்ளுவான் என்று நினைக்கிறார்கள். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? என் சொந்தக்காரர்கள் எனக்கு உதவி செய்வார்களா? அதிகாரிகள் எனக்கு உதவி செய்வார்களா? என் தோழர்கள் எனக்கு உதவி செய்வார்களா? என் குடும்பத்திலிருந்து யாராவது எனக்கு உதவி செய்வார்களா? நோ, எங்கிருந்தும் உங்களுக்கு ஒத்தாசை வராது. இந்த தடையை நீக்கி போடுகிறதற்கு ஒருவனும் உங்களுக்கு முன்னே வந்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியாது. ஆனால் இந்த பெரிய கல் புரட்டப்படும்படியாய் தேவன் தாமே உங்களுக்காக இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனைகளின் மத்தியிலே, வேதனைகளின் மத்தியிலே, பலவிதமான கலக்கத்தோடும் பலவிதமான எண்ணங்களோடும் முடியாது என்று நினைக்கின்ற போது, முடியும் என்று சொல்லுகிற தேவன், எல்லாவற்றையும் படைத்த தேவன், அண்ட சராசரங்களை படைத்து வானாதி வானங்களை தம்முடைய அறிவினால் விரித்த தேவன், தம்முடைய சுயபலத்தை நமக்குள்ளே நம்மிலே காட்டுவார் என்றால் ஆச்சரியமும் அதிசயமான காரியங்கள் நம் வாழ்க்கையிலும் நடைபெறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தை தியானிப்பது என்றால் வாசித்து விடுவது அல்ல. நீங்களும் விசுவாசத்தோடு அதிகாலையில் உங்கள் காரியங்களை தேவ சமூகத்தில் வைத்து அவரை பார்க்கும்படியாய் செல்லுங்கள். கர்த்தர் உங்கள் தடைகளை எல்லாம் நீக்கி போடுவார். வேதம் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே செல்லுகிறார். மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே செல்கிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசல்களால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்னே போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய ராஜா அவர்களுக்கு முன்னே போவார். நம்முடைய ராஜா யார்? He is the everlasting king. எரேமியா 10:10 சொல்லுகின்றது, அவர் ஜீவிக்கிற தேவன். He is the living God. அவர் உண்மையுள்ள தேவன். He is the true God. அவர் நித்திய ராஜா. He is the everlasting king. Hallelujah. நித்திய 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 காலமாய் நம்மோடு கூட இருந்து நம் வாழ்க்கையில் ஒரு தடையல்ல, 2 தடையல்ல, 3 தடைகள் அல்ல, வாழ்க்கையின் பயணத்தில் நம்முடைய கடைசி நிமிடம் வரைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தில் சென்று சேரும் வரைக்கும் என்ன தடைகள் நமக்கு முன்னே இருப்பினும் அவைகளை நீக்கி போடும்படியாய் தேவன் நமக்கு முன்னே, நம்முடைய ராஜா நமக்கு முன்பாக நடந்து போகிறவராயிருக்கிறார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேத வசனத்தை தியானிக்கிற விசுவாசிக்கின்ற அன்பு தேவ ஜனமே, நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியங்களிலேயும் நீங்கள் சொல்ல வேண்டியது, கர்த்தாவே நீர் எங்களுக்கு முன்னே செல்லும். I will follow you. நான் உமக்கு பின்னாக வருகின்றேன். தடைகளை நீக்கி போடுகின்றவர் முன்னே செல்லட்டும். இல்லையே நம்மால் முன்னேற முடியாது. அந்த கல் புரட்டப்படவில்லையே, மரியாளால் அந்த இடத்திலே உள்ளே பிரவேசித்து ஜீவிக்கிற தேவன் அந்த இடத்தில் ஜடமாக மரித்த சரீரமாய் இல்லை, அவர் ஜீவித்திருக்கிறார், அவர் எழும்பியிருக்கிறார் என்பதை
அவள் கண்கூடாய் கண்டிருக்க முடியாது. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே ஆண்டவர் உயிருள்ளவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றார் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதற்கு தடைகள் மாற்றப்பட வேண்டும். தடைகள் மாற்றப்படும்படியாய் விசுவாசத்தோடு இந்த கல் நமக்கு முன்னே இருக்கிறது என்றாலும், இது முடியாத காரியம், யாரும் எனக்கு உதவி செய்வதற்கு இல்லை என்று நினைத்தாலும் தைரியமாய் முன்னே செல்வோம் என்றால் நம்முடைய கண்கள் காண்பது புரட்டி தள்ளப்பட்ட கல்லையாயிருக்கும். கல்லையே நாம் காண்கிறவர்களாயிருப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் காண்பது அசாத்தியமானவைகள் சாத்தியமாகிறது என்பவையாயிருக்கும். இதே காரியத்தை நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 15, 16, 17 ஆகிய வசனங்களில் வாசிக்கின்ற போது அங்கே எலிசா தீர்க்கதரிசியின் வேலைக்காரனுடைய கண்கள் எப்படி காண்கின்றது என்கிறதை நாம் பார்க்கின்றோம். சீரியாவின் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை தகர்க்க வேண்டும் என்று பலமுறை அவர்களோடு யுத்தத்திற்கு செல்லும்படியாய் பாளையம் இறங்கும்படியாய் அவன் ஒவ்வொரு இடங்களை அவன் யோசித்து வைக்கின்றான். ஆனால் பள்ளி அறையிலும் பேசப்படுகிறவைகளை அறிகிற கர்த்தர் நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகின்ற தேவன் அதை எலிசாவுக்கு வெளிப்படுத்தி இஸ்ரவேலின் ராஜாவை அனுதினம் காத்து கொண்டிருந்தார். இதை அறிந்ததான சீரியாவின் ராஜா தோத்தானில் இருக்கின்றதான எலிசாவை பிடிக்கும்படியாய் எலிசா தீர்க்கதரிசியை பிடிக்க வேண்டும் என்று, கர்த்தருடைய மகனை பிடிக்க வேண்டும் என்று அவன் ஒரு தீர்க்கதரிசியை பிடிப்பதற்கு பல குதிரைகளை அனுப்புகின்றான், ரதங்களை அனுப்புகின்றான், ராணுவ வீரர்களை அனுப்புகின்றான். எலிசா நிம்மதியாக வீட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார். அதிகாலையில் எலிசா தீர்க்கதரிசியின் வேலைக்காரன் வெளியே வருகின்ற போது காண்கின்ற காட்சி, அவர்களை சுற்றிலும் ரதங்களும் குதிரைகளும் ராணுவங்களும் சூழ்ந்து நிற்கின்றது. அவர்களை பிடிக்கும்படியாய், எலிசாவை சிறை வைக்கும்படியாய். ஐயோ, இந்த கண்கள், எலிசாவின் வேலைக்காரனின் கண்கள் கண்டது குதிரைகளையும், சீரிய ராஜாவின் குதிரைகளையும் படை வீரர்களையும் ரதங்களையும் தான் கண்டான், மாம்சீக கண்கள். ஆனால் எலிசா தீர்க்கதரிசி கண்டது மனக்கண்களிலே, ஆவிக்குரிய கண்களிலே. தன்னோடு கூட இருந்தவர் எப்படிப்பட்ட சேனையோடு தன்னை பாதுகாக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான், கண்டிருந்தான். அவர்களை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களாலும் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறதை எலிசா தீர்க்கதரிசி விசுவாசித்திருந்தான். ஆனால் எலிசா தீர்க்கதரிசியின் வேலைக்காரனுக்கோ அது தெரியவில்லை. அவனுடைய பார்வைக்கு இந்த சேனை, சீரியாவின் சேனை மிக பெரிதாய் இருந்தது. மகதலேனா மரியாளுக்கு கந்தவர்க்கமிடும்படி போனவளுக்கு, இயேசுவை பார்க்கும்படி போனவளுக்கு எப்படி அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்ததோ அதை போன்று இவனுடைய பார்வைக்கும் இது மிகப்பெரிய சேனையாயிருந்தது. ஆனால் விசுவாசித்த கர்த்தருடைய தாசன், அவன் மனக்கண்கள் திறக்கப்பட்டவன், என்ன சொன்னார் தெரியுமா? அவர்களோடு பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காரியங்கள் உங்களுக்கு முன்னே வரட்டும், எதிர்த்து வரட்டும், உங்கள் கண்களிலே, நீங்கள் மாம்சீக கண்களிலே அந்த போராட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசித்திருக்கிற தேவன் இன்னார் என்று நீங்கள் அறிந்திருந்தால் நிச்சயமாய் அதை பார்க்கலும் பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கின்ற போது பெரிய காரியங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. யோனாவிலும் பெரியவர் நம்மோடு இருக்கிறார், சாலமோனிலும் பெரிய
உடையவர் நம்மோடு இருக்கிறார். எலிசா தீர்க்கதரிசி சொன்னது போல எத்தனை சேனைகளை பார்க்கலும், உலகத்தின் சேனைகளை பார்க்கலும் மிகப்பெரிய சேனை உடையவர் சேனாதிபதி நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போது சொல்லுகிறார், ஆண்டவரே, இவன் மனக்கண்களை, வேலைக்காரரின் மனக்கண்களை திறந்தருளும் அப்பா. அவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது, மனக்கண்கள் திறக்கப்பட்ட போது, அவன் இப்போது சீரியாவின் சேனையை காணவில்லை. அவனுடைய கண்கள் கண்டது அவனை சுற்றி இருக்கின்றதான தேவனுடைய சேனையை காண்கின்றான். ஹல்லேலூயா! அக்கினிமயமான குதிரைகளை காண்கின்றான், ரதங்களை காண்கின்றான், தேவ மகிமையை காண்கின்றான். என்னை கேட்கின்ற அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் எதை காண்கின்றோம்? பெரிய கல்லை காண்கின்றோமா? எனக்கு முன்னே ஒரு பெரிய தடை இருக்கின்றது என்று அந்த தடையை காண்கின்றோமா? என்னை எதிர்த்து நிற்கும்படியாய் ஒரு பெரிய திரள் கூட்டம் இருக்கின்றது என்று அதை காண்கின்றோமா? அல்லது புரட்டி தள்ளப்பட்ட கல்லை விசுவாசத்தால் காண்கின்றோமா? அல்லது ஆண்டவருடைய பெரிய சேனை நம்மை சூழ்ந்திருக்கின்றதை நாம் காண்கின்றோமா? என்னை கேட்கின்றதான அன்பு தேவ பிள்ளையே, கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இருந்தால், ஆண்டவரிலே நம்பிக்கையாய் இருந்தால், அவருக்கு பிரியமானதை செய்யும்படியாய் நீங்கள் முன்னேறி வந்தால், நம்பிக்கையின் தேவன் நம்மை வெட்கப்படுத்துகிறவர் அல்ல. வேதம் சொல்லுகின்றது எரேமியா 15:11, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நான் உன் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லுகிறார். இது இந்த நாளிலே உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் கொடுக்கின்றார். தீங்கு நாட்களிலே, இந்த நாள் உங்களுக்கு தீங்கு நாட்களாய் இருக்கலாம், ஒருவேளை இது நெருக்கத்தின் நாட்களாய் இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கின்றதான வாக்குத்தத்தம் என்ன? இந்த நெருக்கத்தின் காலத்திலே நான் உனக்காக சத்ருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்கின்ற அன்பு தேவ பிள்ளையே, விசுவாசிப்போமா? கர்த்தரை நாம் விசுவாசிப்போம் என்றால் அவர் நமக்கு சகாயம் செய்வார். கல்லை புரட்டி தள்ளும்படியாய், தடைகளை நீக்கி போடும்படியாய் ஒரு தூதனை அனுப்புவார். நமக்கு முன்னே பெரிய சேனை வருகின்ற போது, எதிர்த்து நிற்கின்ற போது ஒரு பெரிய சேனையை நமக்கு முன்னே அனுப்பி நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, எனவே ஆண்டவருடைய சகாயத்தை நாம், தாவீது சொன்ன பக்தன் தாவீது சொன்னது போல கர்த்தருடைய சகாயத்தை நாம் தேடுவோம். சங்கீதம் 121:1 சொல்லுகின்றது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எவன் புரட்டி தள்ளுவான்? எலிசாவின் வேலைக்காரன் சொன்னது போல, என்ன செய்வோம் ஆண்டவரே? இந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், பக்தனாகிய தாவீது சொல்லுகிறார், வானத்துக்கு நேராக, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உன்னுடைய கண்களை ஏறெடு. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். இன்றைக்கு லண்டனில் இருந்து ஒத்தாசை வரும் என்றால், அமெரிக்காவில் இருந்து ஒத்தாசை வரும் என்றால் பெரிது என்று நாம் எண்ணுகின்றோம். நோ, ஆண்டவர் கொடுக்கின்ற ஒத்தாசை மிக பெரியதாயிருக்கும். அவர் நம்மோடு தான் இருக்கிறார், நமக்காக உதவி செய்யும்படியாய் எப்போதும் ஆயத்தமாய் இருக்கிறார். எனவே அன்பு தேவச்சனமே, ஒருபோது நாம் பின்னிட்டு பார்க்காதபடி செய்ய வேண்டும் என்று எதை நினைக்கின்றோமோ நன்மையான காரியங்களை செய்யும்படியாய் மகதலேனா மரியாளும், யாக்கோபின் தாயாகிய மரியாளும், சலோமே என்பவளும் ஒரு பெரிய கல் புரட்டி வைக்கப்பட்டு, அதாவது அடைத்து வைக்கப்பட்டிருந்தது என்று அறிந்த போதிலும், மனதுக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்த போதிலும், அவர்களின் வாஞ்சையினால் விசுவாசத்தோடு முன்னே சென்றார்கள். தேவன் ஆச்சரியமாய் கல்லை புரட்டி போட செய்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பு தேவச்சனமே, உங்கள் வாழ்க்கையிலையும் எந்த கல், எந்த தடைகள் முன்னேற முடியாதபடி, தொழிலிலே விருத்தி அடைய முடியாதபடி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜெயம் கொள்ள முடியாதபடி, ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாதபடி எந்த கல் உங்களுக்கு முன்னே தடையாக இருக்கின்றதோ அந்த கல்லை நீக்கும்படியாய் ஆண்டவர் உனக்காக சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உங்களுக்கு சகாயம் செய்யும்படியாய்
இந்த நாட்களிலே அவர் உங்களுக்கு முன்னே சென்று கொண்டிருக்கிறார். அவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறதற்கு அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்முடைய காரியங்களில் செயல்படுவோம். கர்த்தரை முன்னிறுத்துவோம். நீர் முன் செல்லுங்க தகப்பனே, உமக்கு பின்னே வருகின்றோம், காரியங்களை வாய்க்கப்படும் என்று சொல்லி விசுவாசத்தோடு கடந்து செல்லுங்கள். மரியாளின் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த தேவன், எலிசாவின் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் தம்முடைய மகத்துவமான கிரியைகளை நடப்பித்து அற்புதங்களை செய்து வாழ்க்கையை ஒளிமயமானதாய் மேன்மையாய் அநேகருக்கு முன்னே ஆச்சரியமும் அதிசயமாய் மாட்ட கடவர். அவருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பங்களிலே என்று விளங்குவதாக. உங்கள் ஊழியங்களிலே, நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தொழில்களிலேயும் கர்த்தருடைய கிருபை கூட இருப்பதாக விசுவாசிப்போம். முன்னேறி செல்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.